ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அழகாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிவிட்டு அம்மு ரொம்ப அழகாக க்யூட்டாக அவங்க அப்பா கிட்ட வந்து ஓடி வராங்க இல்லையா. விஜயும் வந்து தூக்கி கொஞ்சிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் நம்ம காவேரி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்ல குழந்தைய, அதனால் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வந்து திரும்ப வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க டாடி நான் நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜ் பக்கமாக வந்து காவேரியை பார்த்த மாதிரி ஓடி போகிறாங்க. பக்கம் நம்ம விஜய்க்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருக்கவே இருந்திருக்க மாட்டார் இல்லையா. எப்படி அத்தை இதெல்லாம் எனக்கு நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கேட்குறத கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அத்தை சொல்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, 2 பேரும் வந்து ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் போடுறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்பவும் கேட்க, ஆமாம் தம்பி நேற்றே என்கிட்ட காவேரி சொல்லிட்டா எல்லாத்தையும். என்ன அத்தை நீங்கள் கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட சைட்லேருந்து வந்து கேட்குறாரு. இல்லை தம்பி அவள் தான் வந்து யார்கிட்டேயும் சொல்லாத, முக்கியமாக வந்து குழந்தைகிட்டையும் விஜய்கிட்டையும் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டா தம்பி, ஏன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னா. அதனால தான் இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா ஏதோ பரவாயில்ல அத்தை, அம்மு கஷ்டப்பட போகிறான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் காவேரி வம்பு பண்ணி எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க, அவள் கஷ்டப்படுற அளவுக்கு நான் வந்து நடந்துக்க விட மாட்டேன் அப்படின்னு தான் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. இதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க 2 பேரும் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் போனேன், நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ இதிலலாம் வேண்டாம், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாலே. ஸோ அப்போ கூட எதுவுமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அத்தை அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. இதை கேட்டதுக்கப்புறமா அப்படிங்களா தம்பி, அவள் தான் சொல்லியிருந்தா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சாரதமாக சொல்கிறது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். அடுத்தது வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லோரும் வந்து அதில் வந்து கவனத்தை வந்து செலுத்த விரும்புகிறாங்க. அடுத்ததும் இதே மாதிரி ஒவ்வொரு வந்து குழந்தைங்களும் தன்னோட அம்மாவோட வந்து கலந்துக்கிட்டு நம்ம ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உண்டான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான சுற்று அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் நிறைய பேர் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னுடைய அம்மா கேட்குற கேள்விகளுக்கு அழகாக வந்து பதில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கைத்தட்டலையும் வந்து பெறுறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க நம்ம விஜய் சாரதம்மா 2 பேரும். அடுத்தது வந்து நம்ம குட்டி காவேரி 2 பேரும் ஒன்றா எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த இதுவில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற தருணத்தில் 2 பேரும் வராங்க. காவேரி கேட்குற கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பதில் வந்து சொல்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து மேட்சிங்கான ஒரு பதிலாக வந்து இருக்குது. ஸோ இப்படி 2 பேரும் பொருத்தமான கேள்விகளுக்கான பதிலை வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் கைத்தட்டி முடிக்க நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குட்டி அம்மு கீழே ஓடி வந்த பிறகு நம்ம விஜய் அப்படி தூக்கி அணைச்சிக்கிறாரு குழந்தைய. கிட்டேயும் எப்படிடா செல்லம் எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியும் டாடி, எனக்கு காவேரி மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யார் இந்த போட்டியில் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 3rd பிளேஸு, 2nd பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா காவேரி, அதுக்கப்புறம் இன்னொரு பேரும் வந்து காவேரின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ காவேரி அம்மோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க விஜய் சாரதா 2 பேருமே. ரொம்பவே ஹாப்பியோடு என்ன பண்ணுறாங்க, காவேரி அம்மு 2 பேருமே அந்த பரிசை வந்து வாங்க போகிறாங்க. இந்த சமயத்தில் கீழே இருக்க விஜயை பார்த்து டாடி வாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மு ஒரு பக்கம் கூப்பிட ரொம்ப தயக்கத்தோடு நம்ம விஜய் வந்து நின்றுட்டுருக்காரு. மேலே போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வந்து சரி வேறு வழி இல்லாமல் காவேரி என்ன பண்ணுறாங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக மேடை ஏறி வந்து அந்த பரிசை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு காட்சியை பார்த்து ரொம்பவே வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சு போகிறாங்க நம்ம சாரதம்மா. இன்னொரு பக்கம் வந்து பிரின்சிபல் மேமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்கிட்டு கீழே ஓடி வராங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கா பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி போகிறாங்க அந்த பரிசை வாங்கிட்டு. அப்படியே காவேரியை பார்த்து விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்ன சார் இதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க, நான் அம்முக்காக இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, இல்லை நேற்று கூட நீங்கள் வந்து இதை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இதை சொல்லலை, ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, குழந்தை ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம், அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன்.
ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜய் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி காவேரி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. என்ன சார் நீங்கள் திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் சார், அம்மோட நிலைமையை பார்த்து தான் நான் அவளுக்காக இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்முக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிற நீங்கள் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் கேட்க, அதுக்கு வந்து பதில் பேச முடியாமல் அப்படியே வந்து அமைதியாகிறாங்க நம்ம காவேரி. போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி திரும்ப சாரதம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடி விஜய் தம்பி ஏதோ கேட்டார், நீயும் சரியாக பதில் சொல்லாமல் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ என்னம்மா பதில் சொல்லணும்னு நினைக்கிற நீனு அப்படின்ற மாதிரி திரும்ப காவேரி கேட்க, என்னடி எதுவுமே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, இன்னைக்கு அம்முக்காக யோசித்து அம்மோட அம்மாவாக நின்று நடிச்சிருக்க, அப்புறம் ஏன் நீ விஜய் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மட்டும் நீ சம்மதிக்க மாட்ற? விஜய் தம்பியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மு கூடவே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்ல, அம்மா போதும் நிறுத்துறியா? என்னால் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. அதுக்கான காரணத்தை நான் பல தடவை உங்ககிட்டயும் சொல்லிட்டேன், அந்த விஜய் சார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப அந்த காரணத்தை வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க சரியா? அப்படின்ற மாதிரி கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக கங்கா யமுனா கால் பண்ண நம்ம சாரதம்மா ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நினச்சி ரொம்ப வந்து சந்தோஷப்பட ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து காவேரி சொன்ன விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. சரி விடுமா, இதுதான் ஆரம்பம். இப்போ தானே வந்து காவேரி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, அவளை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டாலே அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமே பாருங்கள் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி யமுனா வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறாப்பா, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமாம்மா காவேரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ இனிமேல் பேசாத, அப்படி பேசணும்னு நினச்சா நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்புறமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறமா சாரதாமாவும் சரிடி நான் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன், ஆனால் வந்து விஜய் தம்பி தாண்டி ரொம்ப பாவம், அவர் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ ஏம்மா அதை நினச்சி நீ கவலைப்படுற, அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வைக்கிறாங்க. வீட்டில் போனதுக்கப்புறமா நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயங்களை பற்றி தாத்தா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸ்லாம் வந்து காட்டிகிட்ருக்காங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா. இதை பார்க்கும்போது காவேரிக்கு உண்மையாலுமே எல்லா ஞாபகம் வந்துடுச்சுன்னு தான்ப்பா நான் நினச்சேன், ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லாமே வரணும், அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறது கேட்ட விஜயும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, கூடிய சீக்கிரமே வந்து காவேரியோட மனசும் மாறும், அதுக்கப்புறமா என் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது மட்டும் நடந்துருச்சுன்னா இது ஒன்று மட்டும் எனக்கு போதும்பா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. இப்படி ரொம்ப பிடிவாதமாக இருக்க நம்ம காவேரியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா விஜய் ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சா தானங்க முடியும். இப்படி காவேரியை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்களா? அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.